ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா GoPro கேமரா ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அமேசானில் நம்ம அந்த மவுண்ட் ஆர்டர் போட்டிருக்கோம். நேற்றுக்கு ஆர்டர் போட்டிருந்தேன், இன்றைக்கி வந்துருச்சு. ஓகேவா, அது எப்படி ஒரே நாளில் வரும்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரைம் கஸ்டமராக நம்ம 400 பே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதனால் ஒரே நாளில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதை நம்ம இப்போ என்ன பண்ணால் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணி உடனே இப்போ காமிக்க போகிறேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 286 வந்துச்சு. ஓகேங்களா, நம்ம அமேசான் ப்ரைம் அப்படி கஸ்டமர் அப்படிங்கிறதுனால நமக்கு டெலிவரி சார்ஜ்லாம் கிடையாது. ஓகேங்களா, இல்லைனா அது தனியாக 46 எவ்வளோ எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அது இல்லை. இப்போதைக்கு நம்ம இப்போ பிரித்து காமிக்கிறேன். எவ்வளோ கம் போட்டு வச்சுருக்காங்க ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணிக்க பிரிச்சுட்டே இருக்குன்னா அவர் ரொம்ப வச்சுட்டே இருக்காது. ஓகேவா, நீயே கொஞ்சம் முடிவு பண்ணிக்கணும்ண்ணா. நல்லா கம் போட்டு கிழிச்சிருக்கேன். கிழிச்சாச்சுங்க. ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். இல்லையே ஒரு பேப்பர் வச்சுருக்கான், என்ன பேப்பர்னு தெரில. நம்ம ஆர்டர் போட்டதா அட்ரஸ்லாம் இருக்குது. இது ஒரு இதாக இருக்குது. இதில் எம்ஆர்பி ரேட்டை பாருங்கள். கொள்ள ரேட்டு இது என்ன கணக்கு, 1499 ரூபா. இது நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ கவரில் போட்டிருப்பான்ட்டு. இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நாள் இதை வாங்கணும்னு முடிவு பண்ணி கடைசியில் இப்போ தான் அதை வாங்கியிருக்கேன். இதில் என்ன அப்படி இருக்குது, இன்னும் போட்டதில் இல்லை, ஏமாத்தின மாதிரி இருக்குது. இவ்வளோ தான் வருமாங்க? இதுதாங்க 289 ரூபாயா? என்னங்க எப்படி ஏமாத்துறாங்க நம்மளை? கடவுளே, இது உண்மையிலே இவ்வளோதானா இல்லை ஏமாத்துறாங்களா நம்மளும் தெரியல. இதுங்க சும்மா இது சும்மா ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். போகுது 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 போய்கிட்டே இருக்கு. சரி, இதை நம்பி கேமரா ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போம். புரியல, இந்த கவரில் வேறு எதுவுமே இல்லைங்க. இருங்க, நம்ம ஹெல்மெட் எடுத்து இது என்ன கொடுத்துருக்கேன் அந்த ரப்பரு குருவி இந்த ஸ்ட்ரிப்பு டைட்டாக இருக்குமா, இத்து போனதாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா கட்டாச்சுன்னா சோழி முடிஞ்சிடும். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் நீங்கள் இந்த மாதிரி மவுண்ட் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஹெல்மெட்டில் இந்த ரெண்டே தான் கொடுத்துருக்கான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா, இந்த இதுவும் அந்த ஒரு ஸ்க்ரூ தான் இருக்குது. இருங்க ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். நான் சுபாஷனே கொஞ்சம் வெயிட்டுங்க. பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது அந்தளவுக்கு நாங்கள் சரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமான்னு தெரியல. சும்மா செக் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மாட்டி பார்ப்போம். இந்த இடத்துல நீ கேமரா தான் மாட்டணும். எனக்கு இது திருப்தி இல்லைங்க. இந்த ஹெல்மெட்டில் நம்ம மாட்டுறது செட் ஆகுதா இல்லை சரியாக ஃபிக்ஸ் பண்ணதில்லைன்னு தெரியல. இப்போ நம்ம GoPro எடுத்து இதில் மாட்டி பார்ப்போம். GoPro அவங்களே ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க போல் இருக்குது. இது வேறு மவுண்ட் இருக்குது. இது ஒட்டுற மாதிரி மவுண்ட் கொடுத்துருக்கான். இதுங்க நம்ம GoPro எடுத்து யாரு வேணும். ஓ, பார்த்தீங்கன்னா நம்ம GoPro ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம இதை ஆன் பண்ண போகிறோம். இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா லூஸ் பண்ணி தான் பண்ணணுமோ? ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இது நம்ம வண்டியில் ஓட்டமிச்சு தான் தெரியும் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கணுன்ட்டு. இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகிட்டு ரெக்கார்டிங் ஆகுது. இப்போ நம்ம தலையில் கவுத்துவோம், அதுக்கு முன்னாடி கண்ணாடியை கலத்துவோம். வாவ், நல்லா தெரியுதுங்க முன்னாடியே விசுவல்.
இந்த கேமராவோட விஷுவல் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நல்லா காட்டுது. ஓகே, ஆங்கிள் செலக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இப்போ கண்ணாடியை போட்டுருவோம். கண்ணாடி போக மாட்டேங்குது, வந்துருச்சு. ஓகே, கோப்ரோ வாங்கியாச்சு, ஃபிக்ஸு ஹெல்மெட்டில் பண்ணியாச்சு. இனி வண்டியை ஓட்டி பார்க்கணும், எடுத்து பார்த்தா தெரிய எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இவ்வளோதாங்க வேலை. ஓகே, இந்த கோப்ரோ மவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓட்டி பார்த்து சொல்கிறேன். ஸ்பிட் பண்ணியிருக்கேன், இது எத்தனை நாள் தாங்குது தெரியல, நல்லா இருக்குமான்னு தெரியல. ஓகேவா, பார்க்கலாம். பாய்.